கிறிஸ்துக்கள் அன்பான கலைக்கதை நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு இயேசுவின் புண்ணிய நாமத்துல இந்த நாளில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களுக்கு போதுமானவராக இருந்து இரவில் நல்ல நித்திரையை கொடுத்து இன்னொரு நாளை கூட காண செய்திருக்கிறார் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன், நம்புகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களுக்கு கொடுக்கிற வாக்கு தத்துவம் எங்கிருந்து அப்படின்னு சொன்னீங்கன்னா, யோசுவா 24ஆம் அதிகாரம் 15வது வசனம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தரை சேவிப்போம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு பார்த்து கொள்வார். அவர் எல்லா வழியிலும் நம்மை வழி நடத்துவார் என்பதில் எந்தவித சந்தேகம் இல்லை. அமெரிக்க தேசத்தில் உள்ள வெர்ஜினியா என்ற இடத்துல இருக்கிற மாநிலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, ஜான் கிளேட்சன் என்பவரும் அவருடைய மனைவி மேரி கிளேட்சனும் என்ன செஞ்சாங்கன்னா, இவங்க 2 பேரும் என்ன செஞ்சாங்க, ஒரு பெரிய பணக்காரங்க. அவங்க ஊர்ல இருக்கிற ஒரு சின்ன ஆலயத்துக்கு ஆண்டவரை தொழுது கொள்ள போறது ரொம்ப அவங்களுக்கு எப்பவுமே அது வழியா இருந்துச்சு. அப்படி அவங்க எப்பவுமே அப்படி போயிட்டு வரும்போது ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, அவங்க போதகர் என்ன செய்யறாங்க, அவங்க பாஸ்டர் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. என்ன அழைப்பு அப்படின்னு சொன்னா, சீன தேசத்துல தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக, தேவனுடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்காக யாராவது முன்வர விருப்பப்படுறீங்களா? குடும்பமாக அல்லது தனி நபரோ யாராவது விருப்பம் இருந்தா நீங்க என்ன செய்யலாம், உங்க பெயர்களை எனக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் பொழுது என்ன நினைச்சிருச்சுன்னா, ஜான் என்ன செய்யறான்னு சொன்னா, போய் தன்னுடைய பெயரை அங்க கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த உடனே மேரியும் அதுக்கு என்ன செய்யறாங்க, ஒத்துக்கிறாங்க. அப்படி ஒத்துட்டு என்ன செய்யறாங்கன்னா, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம எப்படியாவது ஆண்டவருக்காக ஒரு பணியை செய்யணும். அவங்க பெரிய பணக்காரர்கள். ஆனால் அவங்க போக போகிற இடம் எப்படின்னு தெரியாது, எங்கே தங்க போகிறாங்க தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் அவங்க எதுவுமே யோசிக்காமல் ஆண்டவருக்காக என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் அங்கே புறப்பட்டு போகிறாங்க. அவங்களுக்கு 2 ஆண் குழந்தைகள் இருந்துச்சு. இப்போ இந்த 2 ஆண் குழந்தைகளோட இவங்க 2 பேரும் கிளாட்ஸ்டனும் மனைவியும் சேர்ந்து போகும்பொழுது பிள்ளைகளோட அங்கே போகிறாங்க. போய் சில நாட்கள் என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால், ஒரு மகன் இறந்து போகிறாங்க. அங்கே இந்த காய்ச்சலில் அது இறந்து போன உடனே ஒரு 6 மாதத்துக்குள்ளே இது நடக்குது. அப்போ அவங்க கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் பொழுது இன்னும் ஒரு 3-4 தினங்களுக்குள்ள அடுத்த மகன் என்ன செஞ்சு போகிறாங்க, இறந்துடுறாங்க. அப்போ நினச்சி பாருங்க, தேவனுடைய ஊழியத்துக்காக பெரிய செல்வந்த எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, போயிருக்காங்க. போன இடத்துல அவங்க நினச்சி பார்க்க முடியாத பெரிய இழப்பு தான் இது. இந்த இழப்பெல்லாம் ஈடு செய்யணும் அப்படின்னு சொன்னால் தேவனுடைய கிருபை மாத்திரமே, தேவனுடைய இரக்கம் மாத்திரமே, தேவனுடைய ஆறுதல் மாத்திரமே அவங்களை தேற்ற முடியும். அப்படி தேற்ற முடியுற அந்த நாட்களிலும் கூட அவங்க ஒரு குழந்தை இறந்த பிறகு அவங்களுடைய ஊழியத்தில் எந்த தடையும் இல்லை. 2வது மகனை இழந்த பிறகும் எந்த தடையும் இல்லாதபடிக்கு தொடர்ந்து ஊழியங்களை செய்து கொண்டிருக்காங்க. அதே போல் 6 மாதம் கழித்து மீண்டும் இன்னொரு 6 மாதம் கழித்து என்னச்சுன்னா, அவருடைய மனைவி மேரிக்கு என்ன செய்யுது, அந்த காய்ச்சல் வந்துச்சு. அந்த காய்ச்சல் வந்தோடனே சரி அவங்களை ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு சேர்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு கிறிஸ்துவ ஸ்தாபன மருத்துவமனை இருந்துச்சு. அந்த மருத்துவமனைக்கு கொண்டு போய் படகுல கொண்டு போய் அவங்கள அங்கே சேர்க்குறாங்க. அப்படி சேர்க்கும் பொழுது என்ன ஆகுன்னா, அந்த அம்மாவுக்கு ரொம்ப வியாதி என்ன செய்யுது, அதிக பலவீனப்பட்டு அவங்களால என்ன செய்ய முடியல, ரொம்ப அவங்களால ஒன்றும் ரிக்கவர் ஆகுவதற்கான சொல்யூஷனே அங்கே இல்லாமல் போயிடுது. அப்படி ரிக்கவர் ஆகிறதுக்கு அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க, ஜபத்தோடு பண்ணுறாங்க. அநேக விசுவாசிகள்லாம் அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி அவங்க வீட்டில் 2 இழப்புகள் ஆயிடுச்சு, ஆண்டவர் முடிவு பணியை செய்ய வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லி. அந்த அம்மா மரண தருவாயில் இருக்கும் பொழுது அவங்க ஜான் கையை பிடிச்சி சொன்னாங்களாம். என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ஜான் என்ன நடந்தாலும் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் இந்த திபேத் நாட்டை விட்டு போயிடக்கூடாது. இங்கே என்ன செய்யணும், நீங்கள் தேவனுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யுங்க. ஒருவேளை நான் இருக்க மாட்டேன், ஒருவேளை என்னுடைய பிள்ளைகள் இல்லை வந்துட்டு நீங்கள் என்ன செஞ்சுறாங்க, நம்ம நாட்டுக்கு போயிடாதீங்க, நீங்கள் இங்கே இருந்து என்ன செய்யணும், தேவனுடைய ஊழியத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மறுத்ததாக ஒரு சரித்திரம். ஏன்னு சொன்னால், அந்த அம்மா அந்த சொன்ன வார்த்தை நிமித்தம் ஜான் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், அந்த நாட்டிலே இருந்து அநேகர், ஒருத்தர் 2 பேரில் அநேகர் ஆண்டோடைய அன்பை என்ன செய்யுதுன்னா தெரிந்து கொள்வதற்கு அவங்க ரொம்ப ஊன்றுகோலாக இருந்திருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால், வசனம் சொல்லிச்சு பார்த்தீங்களா,
நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஏன் சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலும் சரி, இந்த பூலோக வாழ்க்கையிலும் சரி, அநேக பிரச்சனைகள், அநேக இழப்புகள், அநேக தோல்விகள், வியாதிகள் எல்லாமே வரும். எல்லாவற்றின் மத்தியிலும் எப்படி இந்த பணக்கார பிள்ளைகள் அவங்க படிப்பு என்னது, இதற்காக போய் கொஞ்சம் சில மாதங்கள் என்ன செஞ்சாங்களாம், பயிற்சி எடுத்தாங்களாம், எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பயிற்சி எடுத்துட்டு தான் என்ன செஞ்சாங்க, அந்த இடத்துக்கு போனாங்க. எவ்வளோ ஒரு தியாகம் பார்த்தீங்களா, எவ்வளோ ஆண்டவர் மேலே அவங்க வைத்திருக்கிற அன்பு. நினச்சி பாருங்க, நீங்களும் நானும் எந்த நிலையில் இருக்கிறோம், உங்களுடைய அன்பு என்னுடைய அன்பு ஆண்டவர் மேலே எப்படி இருக்குது. அவர் நம்ம மேல் வைத்த அன்பை அவர் என்ன செஞ்சார், அந்த கல்வாரி சிலுவையில் காட்டிட்டாங்க. ஆனால் நாம் அந்த கல்வாரி சிலுவையிலிருந்து நாள் ரட்சிப்பை பெற்று நீங்களும் நானும் அவருடைய அன்பை குறித்து நாம் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசித்து பாருங்க. இந்த மாதிரி ஜான் ஃபேமிலி மாதிரி நம்ம இருக்கிறோமா? ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும். என்ன நடந்தாலும் நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிந்து போகாதபடிக்கு நம்ம சில வேளையில் நமக்கு ஏற்படுகிற சில குறைகள் நிமித்தமாக அல்லது சோர்வுகள் நிமித்தமாக தோல்விகள் நிமித்தமாக ஆண்டவருடைய அன்பையே நம்ம என்ன செஞ்சிடறோம், பின்வாங்கி போகிறோம்ல. அப்படி இல்லை, ஆண்டவர் உங்களை என்ன செய்கிறாரு, அவருடைய உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்முடைய தேவைகளை சந்திக்கிறார், நம்ம நினைக்கிறதுக்கும் மேலாக நம்ம என்ன செஞ்சுருக்காங்க, ஆசீர்வதிச்சிருக்கிறாங்க. நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத காரியங்கள்லாம் உங்களோட வாழ்க்கையில் ஆண்டவர் செய்திருப்பாங்க. நீங்கள் எண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் நீங்கள் எண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் சொந்த பலத்தால் இவ்வளோ காரியத்தை எங்களால் செஞ்சுருக்க முடியுமா, இல்லை என் கையில் இருந்த இந்த சிறு தொகையால் இவ்வளோ காரியங்களை என்னால் செஞ்சுருக்க முடியுமா அப்படின்னு நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இந்த வருடத்தின் கடைசி மாதத்தில் வரும்பொழுது ஒவ்வொரு காரியத்தை நம்ம நினச்சி பார்க்கணும். இந்த காரியத்தை எப்படி நான் செய்து முடித்தேன், இந்த காரியத்திலேருந்து நான் எப்படி வெளியே வந்தேன், இந்த வியாதியிலேருந்து எனக்கு எப்படி சுகம் கிடைச்சிச்சு. ஒவ்வொரு காரியத்தை நம்ம நினைக்கும் பொழுது தேவன் நமக்கு பாராட்டி நன்மை எவ்வளோ பெருசுன்னு தெரியும். அப்படிதான் யோசா சொல்கிறாரு, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்வோம். நம்ம வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னு சொன்னால் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை போஷிக்கிறவர், நமக்கு எல்லா காரியங்களும் நமக்கு செய்கிறவர் யார், நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கு இருக்கும் பொழுது, அவர் நம்முடைய பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு யார் என்ன தீங்கு செய்ய முடியும்? சாத்தான் கூட நம்ம என்ன செய்ய முடியாது, தீங்கு செய்ய முடியாது. ஏன்னா அவன் தீங்கு செய்தாலும் அதிலிருந்து தப்பித்து கொள்வதற்கான போக்கை நமக்கு ஆண்டவர் தருவார். அந்த விசுவாசத்தோட இந்த நாளை துவக்குவோமா? ஆண்டவர் நம்மோட கூட இருக்கிறாங்க. நம்ம கர்த்தரையே சேவிக்கிற குடும்பமாக ஃபஸ்ட்டு நம்மளும் கூட ஆண்டவர் என்ன செய்யணும், நம்ம சேவிக்கணும். நம்ம குடும்பத்தை என்ன செய்யணுமா, சேவிக்குவதற்கு நாம் ஒப்பு கொடுக்கணும். குடும்பமாக நம்ம தேவனை சேவிக்கும் பொழுது, அவர் வரும் பொழுது நாம் அந்த பரலோகத்தில் குடும்பமாக அவரோடு கூட இருக்கிற பெரிய பாக்கியம், பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் தர காத்திருக்கிறார். அது அவரோடு கூட வருவதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒருவேளை ஆயத்தப்படலைன்னா இந்த நாள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆயத்தம் ஆகுமா? ஜெபம் செய்வோம். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை நிகழ்ச்சியில் ஆண்டவரே அநேகர் பார்க்குறாங்க. இதில் கலந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்க. அவர்களும் இந்த யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரே, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, தோல்விகள் மத்தியிலும், சோதனைகள் மத்தியிலும், வியாதிகள் மத்தியிலும் உண்மையை நாங்கள் பற்றி கொள்ள கிருபை செய்யுங்க. நீலடங்கா நன்மையில் எங்களுக்கு செய்திருக்கீங்க சாமி. ஆண்டவரே, எண்ணி பார்த்தோன்னு சொன்னால் எங்களுக்கு வியக்கத்தக்கதாக இருக்கிற அளவுக்கு எங்களுக்கு செய்திருக்கிறீர். நாங்கள் பாவிகள் ஆண்டவரே, தகுதியற்றவர்கள் சாமி. ஆனாலும் உடைய அன்பும் உடைய கிருபையும் உடைய இரக்கமும் பெரிது என்பதை எங்களுடைய வாழ்க்கையில் காட்டி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் சாமி. இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்மை நோக்கி குடும்பமாக வேண்டிக் கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அவருடைய பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, கணவன் மனைவிகளை ஆசீர்வதிங்க, பேர பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, உடன்பிறப்புகளை ஆசீர்வதிங்க, சபை விசுவாசிகளை ஆசீர்வதிங்க. உண்மை நோக்கி கூப்பிடுற யாவருக்கும் உடைய செவிகள் திறந்திருக்குதுன்னு சொன்னீங்களே, அதே போல உண்மை நோக்கி கூப்பிடுகிற எல்லோரையும் நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. பாவிகளாகி எங்கள் மேல் கிருபையா இருங்க. இப்படி ராஜ்யம் வரும்போது எங்களை இணைத்தரல வேண்டுமா? இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரலோக பிதாவே. ஆமென், ஆமென்.
கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.